மிதுனம் ராசி ஒரு பட்டாம்பூச்சி போல் பழகக்கூடியவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு புத்திசாலித்தனம் நிறையவே இருக்கும். அதே சமயம் பாருங்கள், முடிவு எடுக்கிறதுல இரட்டை மனநிலை கொண்டவங்களா இருப்பீங்க. புதிய விஷயத்த சீக்கிரம் கற்றுக்குவீங்க. அதே போல் தந்திரமாக செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய தன்மை இந்த மிதுன ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். இந்த மிதுன ராசிக்கு இந்த வாரம் உங்களுக்கு என்ன விஷயம் பாசிட்டிவாக நடக்கும், எதெல்லாம் லக்கியானதாக இருக்கும், உங்களுக்கு இந்த வாரம் என்ன ஒரு விஷயத்தை செய்கிறதுனால நல்ல ஒரு growth கொண்டு வர முடியும், உங்களோட டேலண்ட்டை நீங்கள் எங்கே காட்டணும், உங்களுக்கு பலமாக என்ன இருக்கும், பலவீனமாக என்ன நடக்கும், என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும், இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த உங்களுக்காக இந்த பதிவில் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த இறைவனை வழிபட்டால் சிறப்பான உயர்வு பெறலாம், உங்களுக்கு என்ன விஷயம் லக்கியாக அமையும், உங்களுக்கு லக்கி கலர், லக்கி டே, லக்கி காட், இதெல்லாம் யார் அப்படிங்கிறத வாங்க இப்போ தெளிவாக பார்க்கலாம். மிதுனம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்களா இருக்கீங்க. அதனால் பெரும்பாலும் நீங்கள் புத்திசாலியாக தான் இருப்பீங்க. இந்த தந்திரமான குணம் நிறையவே இருக்கும். முடிவு எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு. உங்ககிட்ட எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அதை மற்றவங்க எப்போவுமே உங்க கூட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது போல தான் இருக்கும். புத்தி கூர்மை, நல்ல ஒரு திறமை, இது எல்லாமே இருக்குது. சமூகத்தில் பட்டாம்பூச்சி போல் பழகக்கூடியவங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முன்கூட்டியை யோசித்து அதுக்கான தீர்வை எடுத்து வைப்பீங்க. முடிவெடுக்கிறதுல மட்டும்தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். மிதுன ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில் இந்த வாரத்தின் அமைப்பால் என்ன மாதிரியான சூழலை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே இப்போ ஒரு நன்மையை நடக்கணும், தொட்டது தொடங்கணும், நினச்சது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் விநாயகர் பெருமாள். அதுவும் புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்துங்க. அப்படி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கம் கணபதியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை நீங்கள் உச்சரித்து இறைவன் வழிபாடை செய்கிறது நன்மையை ஏற்படுத்தும். இப்போ கூட உங்களோட ஆள் மனசில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோடு ஓம் கம் கணபதியை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. விநாயகப் பெருமானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்சது நடக்கும், தொட்டது தொடங்கும், உங்களோட பிரார்த்தனை விரைவில் நடக்கும். உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மை நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக விநாயகப் பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிங்க, ஃபோன் பண்ணாலே போதும். உங்கள் அமைப்புகளை விரைவாக தெரிஞ்சுக்க முடியும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால் நீங்கள் பெற முடியும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையான விளக்கத்தோடையும் பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே பாருங்களேன், புத்திசாலித்தனம், வேகமான சிந்தனை, சிறப்பான பேச்சுத்திறன், இது மூணுமே உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமான ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. எதையுமே சீக்கிரம் புரிஞ்சுப்பீங்க. ஒருத்தங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ஏன் அதை பேச வந்தாங்க, அவங்க எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாகவே அமையுதுங்க. எந்த விஷயம் எல்லாம் பின்னடைவை கொடுத்துச்சோ அதுலேயே சிறப்பான உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த வாரம் பெற போகிறீங்க. நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சோதனைகளையும் கடந்திருப்பீங்க கடந்த காலத்தில். ஏன் இப்படி ஒரு சூழல் நமக்கு, ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு சிலர் தான் ரொம்பவுமே கவலையில் இருந்திருப்பீங்க. அந்த கவலை தீருமா தீராது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல, வாங்க முதல்ல வேலையை பற்றி பார்க்கலாம். வேலை, உங்களோட தொழில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் உங்களோட வேலை விஷயத்தில் இப்போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் உங்கள் வேலை தொழில் இது ரெண்டுலேயுமே நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கண்டிப்பாக பெறுவீங்க. எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றத்தை அடைவீங்க. கடந்த காலத்தில் எதெல்லாம் பின்னடைவு கொடுத்துச்சோ அதுவே உங்களுக்கு இப்போ சாதகமாக மாறுங்க. அதனால் கடந்த காலத்தில் வச்ச பாடத்தை எல்லாமே இப்போது நீங்கள் தேர்ச்சி பெற போகிறீங்க. அப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருக்கு. தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும். ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையாக தான் இருக்கணும், கவனமாக தான் இருக்கணும். அதே போல் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, இது அப்போ பண்ணலாம், இதை அடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, அதை மட்டும் மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம், இது எல்லாமே பெறக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால நீங்கள் நினச்ச நல்ல விஷயத்தை இப்போ செய்ய தொடங்குங்க. கண்டிப்பாக உயர்வை பெறுவீங்க.
வேலை தொழில் செய்யக்கூடியவங்க உங்கள் மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸை பெறுவீங்க. நீங்கள் செஞ்ச சிறப்பான வேலைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு பாராட்டு, ஏன் சிலர்லாம் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. உங்களோட ஐடியா எல்லா இடத்துலையுமே ஒத்து போகும். நிறைய யோசிங்க, சிறப்பாக செயல்படுங்க, நிறைய வாய்ப்பை உருவாக்கி அதை பயன்படுத்திக்கோங்க. அது எல்லாமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும், ஏன் பொருளாதார ரீதியாக கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். உங்களோட உழைப்பு, புத்திசாலித்தனம் இது ரெண்டுமே உங்களுக்கு இந்த வாரம் பக்கபலமாக இருக்க போகுது. நீங்களே பாருங்கள், ரொம்பவுமே தெளிவாக யோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீங்க. நீங்களே உங்களை ரொம்பவுமே கான்ஃபிடென்ஸாக உணர்வீங்க. அதே போல் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இருக்கும். அதோட அர்த்தம் எல்லோருக்குமே விளங்கும். நீங்கள் எப்போவுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூட வேலை செய்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. உங்களோட முடிவுகளை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த பிளானையும் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. புதுசாக வேலைக்கு போகணும், இது வரைக்கும் வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணலாங்க. நீங்கள் நினச்ச வேலை கிடைப்பதற்கான ஒரு சிறப்பான வாய்ப்பு இப்போ அமையும். இப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலையை பெற முடியும். ஏன்னா இந்த வாரம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நினச்ச வேலையை பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்குமே நல்ல ஒரு உயர்வு ஏற்படுது. பண விஷயத்தில் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், இந்த வாரம் நிறைய சூப்பரான ஒரு எப்படி சொல்லனா பாசிட்டிவான வாரமா அப்படின்னு கூட சொல்லலாம். பிஸ்னஸில் நிறைய லாஸ் சந்திச்சவங்களாம் இந்த வாரம் பாருங்கள், எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துல எழுந்து நிற்கக்கூடிய அமைப்பு உண்டாகி இருக்குது. நிறைய உங்களுக்கு புதுசான விஷயம் இருக்கும், நிறைய வாடிக்கையாளர் அறிமுகம் வருவாங்க, நிறைய நெட்வொர்க் மூலம் உங்களுக்கு உங்களோட வளர்ச்சி அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே சிறப்பான உயர்வு உங்களோட வாழ்க்கையில் அடுத்து ஒரு பெரிய சக்ஸஸை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் இந்த வாரம் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே கண்டிப்பாக கவனமாக இருக்கணும், முன்னெச்சரிக்கையாக செயல்படுங்க. நெட்வொர்க் மூலம் நல்ல ஒரு க்ரோத் வரும். நீங்கள் எடுக்கிற ஒரு சின்ன அடி கூட உங்கள் வாழ்க்கையில் ஃப்யூச்சரில் பெரிய ஒரு சக்ஸஸாக மாறுவதற்கு உதவியாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றுலையுமே கண்டிப்பாக நல்லது இருக்கும். பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நீங்கள் நல்ல ஒரு வருமான வாய்ப்பு இருக்கிறதுனால அதை சரியாக பயன்படுத்த பாருங்கள். அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு இடத்துலேருந்து கூட உங்களுக்கு பணம் வருங்க. இதெல்லாம் வராது, கொடுத்த பணம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த பணம் கூட இப்போ திரும்பி உங்கள் கை சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. பண விஷயத்தில் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஆடம்பரமாக செலவு பண்ணுறதை குறைச்சிட்டு அத்தியாவசியமாக செலவு பண்ண பாருங்கள். இது உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை ஏற்படுத்த பக்கபலமாக இருக்கும். ஆடம்பர பொருட்களை செலவு பண்ணுறதை விட அதை நீங்கள் சேமிக்க தொடங்குறது இன்னுமே நல்லது. இப்போ உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதால சேமிக்க தொடங்குங்க. கண்டிப்பாக நல்லதும் நல்ல ஒரு உயர்வும் பெற முடியும். இந்த ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் இந்த ஒரு வாரம், இந்த ஒரு காலகட்டம் ரொம்பவுமே நல்ல நேரமாக அமைஞ்சிருக்கு. புதுசாக ஏதாவது விஷயத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் தொழில், குடும்பம் ரீதியாகவும் சரி எல்லாமே நல்லதாக இருக்கும். அந்த காலகட்டத்தை மட்டும் தவற விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதே போல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை புதுசாக தொடங்கிறதுக்கு முன்னாடி அது எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்கணுங்க. எல்லாம் சரியாக நடக்குது, அவங்க சொல்கிறாங்க நல்லா இருந்துச்சுன்னு, இவங்க சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னு கண்மூடித்தனமாக யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயத்துலையும் கால் எடுத்து வைக்கக்கூடாது. நீங்களாம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். பண ரீதியாக எல்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். ஏதாவது கையெழுத்து போடும்போது கூட எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க. ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நீங்கள் அடுத்து மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு முதல் வாய்ப்பு அப்படின்னா மற்றவங்களை நம்பாமல் நீங்களாக உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணுங்க. அதுதான் நல்லதாக இருக்கும். பண விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். மற்றவங்களுக்காக நீங்கள் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கி கடன் தரீங்க அப்படின்னா அது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் பெரிய அளவில் முதலீடு செய்யும்போது நிதானமாக பொறுமையாக செய்ய பாருங்கள். அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான வாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்பு. நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களோட பேச்சுக்கு மரியாதை இருக்கும். உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு அன்பு அதிகரிக்கும்னு கூட சொல்லலாம். நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட வார்த்தைகளில் கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்யாமல் தவிர்க்க பாருங்கள். ஸ்வீட்டாக பேசுங்க, நேர்மையாக பேசுங்க. சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு நல்ல லவ் ப்ரப்போசல் வர வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள்
உங்கள் குடும்ப உறவுகளை பார்க்கும் பொழுது உங்கள் அம்மா அப்பாவோட ஒத்துழைப்பு, உறுதுணை இது ரெண்டுமே உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலுமே இருக்கும். அதே போல் உங்களோட பார்ட்னரோட உதவி உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி, நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்காத குழந்தைங்க கூட இப்போ பாருங்கள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. அதுவே உங்களுக்கு மனசுக்கு ஒரு ஆறுதலாக அமையும். இந்த குடும்ப உறவுகளில் கடந்த காலத்தில் தீர்க்க முடியாதுன்னு நினச்ச நிறைய பிரச்சனைக்கான தீர்வுமே இந்த வாரம் ஏற்படுது. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பேசி தீர்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள் இருந்த சண்டை சச்சரவு நீங்கி உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யுன்யம் வரும். ஒரு சிலர்லாம்